வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரவேஷிகா நியூ சிலபஸ்லமா தூஸ்ரா பாக் கத்திய அதில் ஏற்கனவே நம்ம எஸ்டர்டே மேரே பச்பன் கே தின் பார்த்துட்டோம். இப்போ தோ பைலோங்கி கதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது 2 புல் அதனுடைய ஒரு ஸ்டோரி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எழுதுனது யார் அப்படின்னா பிரேம்சந்த் அவர் தான் இதை எழுதியிருக்காரு. ஸோ பாட்டுக்கா சாரான்ஸ் பார்க்குறோம். बुक पेज नंबर 116 में इस कहानी के लेखक मुंशी प्रेमचंद हैं. ஸோ இந்த ஸ்டோரியோட ரைட்டர் யார் அப்படின்னா मुंशी प्रेमचंद அப்படிங்கிறவர். मुंशी प्रेमचंद जी की यह कहानी पशुओं की मित्रता और संवेदना से संबंधित है. ஸோ இந்த நம்மளுடைய பிரேம்சந்த் ஜியினுடைய இந்த கதையானது மிருகங்கள் பசு அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸினுடைய ஒரு நட்பு, அவர் சம்வேதனா அப்படின்னா அதனுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்ன்னு சொல்லலாம், அதனால் இணைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஜுரி ஏக கிசான் தான். அந்த ஜுரி அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர். உஸ்கே பாஸ் ஹீரா அவர் மோத்தி நாம கே தோ பைல் தே. ஸோ அவங்கிட்ட ஹீரா மற்றும் மோத்தி அப்படின்னு பெயர் கொண்ட 2 புல் இருந்தது. வே தோனோ ஹி ஊஞ்சே அவர் பச்சாயி ஜாதி கே பைல் தே. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப உயர்ந்த நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி உயர்ந்த ரக காளை மாடுகள். लंबे समय तक साथ साथ रहने से दोनों में अच्छा भाईचारा हो गया था. ரொம்ப காலங்களாக ஒன்றாவே வளர்ந்த காரணத்தினால, இந்த ஜூரியோட வீட்டில் இருந்த காரணத்தினால இந்த மோத்தி மற்றும் ஹீரா அந்த 2 காளைகளுக்கும் இடையிலும் ஒரு சகோதரத்துணர்வு, இந்த நம்ம சொல்லுவோம்ல பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம், சகோதரத்துவ உணர்வு அப்படின்னு சொல்லுவோம், அது வரமாட்டேங்குது. ஸோ அந்த உணர்வு அதிகமாக இருந்தது. एक बार जूरी ने अपने दोनों बैलों को अपने साले गया के साथ काम के लिए अपने ससुराल भेज दिया था. ஒன் டைம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஜுரி தன்னுடைய 2 காளைகளையும் தன்னுடைய மைத்துனன், அதாவது தன்னுடைய மனைவியினுடைய பிரதர் இருப்பான் இல்லைங்களா, அவனோட வீட்டுக்கு கயா கே சாத் அவன் கூட காம் கேலிய வேலைக்காக தன்னுடைய மாமியார் வீட்டிற்கு என்ன பண்ணியிருந்தான், அனுப்பி வச்சுருந்தான். हीरा और मोती दोनों ही यह समझ रहे थे कि जूरी ने उन्हें बेच दिया. ஸோ ஆனால் இவன் இந்த மாடுகள் என்ன நினச்சிருச்சு, ஹீராவும் மோத்தியும் 2மும் இதை புரிந்து கொண்டிருந்தது என்ன அப்படின்னா, ஜுரி அவங்க 2 பேரையும் விற்றுட்டான் அப்படின்னு அதுக நினைக்குது. ஓ நம்மள ஜுரி விற்றுட்டான் போல இருக்குது அப்படின்னு. உன்கோ துக்கு தாக்கி அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, துக்கமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ஜிஸ் மாலிக் அவர் கர்கோ உன்ஹோனே அப்பனா சம்ஜா, எந்த முதலாளியையும் எந்த வீட்டையும் நம்ம வீடு தான், நம்ம முதலாளி தான் நம்ம நினச்சிருந்தோமோ, ஆஜ் உஸ்னே ஹி உன்ஹே பேஜ் தியா, அந்த வீட்டுக்காரன் தான், அந்த முதலாளி தான் நம்மளை இன்னைக்கு விற்றுட்டான், பாரு நம்ம மேலே பாசமே இல்லை பாரு அப்படின்னு அந்த 2 மாடுகளும் நினச்சிட்டு இருந்துருக்குது. ஆனால் அவர்களுக்கு தெரியலை, அவன் மிக்கலை ஒரு வேலைக்காக தான் அனுப்பிச்சி வச்சுருக்கிறான் அப்படின்னு. கயா கே யஹா உன்கே லியே சப் குச் நயே தே. ஸோ கயா கூட்டிகிட்டு போனான் இல்லையா, அவனுடைய வீட்டில் அவங்களுக்கு அந்த 2 மாடுகளுக்கும் எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஆஹார் பி டீக் தரக்கான மிலா, அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கான உணவும் சரியாக கிடைக்கல. ராத் ஹோனே பர் ஜப் சப் லோக் சோ கயே தே. ஸோ நைட் ஆயிருச்சு, அப்போ எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. தோனோனே அப்பனி அப்பனி ரஷ்யோं को तोड़ डाला. அப்போ இவைகளை கட்டி போட்டிருந்த அந்த கயறுகளை, ரஷ்யம் அப்படின்னா அந்த கயறுகளை அப்படி இது 2 என்ன பண்ணுச்சு, ஆட்டி அறுத்து விட்டுருச்சு. அவர் அப்பனே கர்கி தரக் சலேகையே, தன்னுடைய வீட்டை நோக்கி, ஜுரியோட வீட்டை நோக்கி இதுக்கு 2 என்ன பண்ணிருச்சு, ஓடி போக ஆரம்பிச்சிருச்சு. சுபக் ஜூரி अपने बैलों को दरवाजे पर देखकर खुश हो गया. காலம்பரை விடிஞ்சோடனே கதவை திறந்து பார்க்குறா, 2 மாடுகளும் அவனுடைய வீட்டு வாசலில் நிற்கிது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. பைலோं के मन में तो जूरी पर गुस्सा और स्नेह दोनों था. இந்த மாடுகளுக்கு ஜுரியை பார்த்தோன்னே ஹாப்பியும் இருக்குது, ஏன்டா என்னை வித்துட்டியே அப்படின்னு கோபமும் இருக்குது, 2 உணர்வுகளாலுமே நிறைஞ்சிருக்குது. जूरी ने दौड़कर दोनों बैलों को गले से लहा दिया. இவன் ஓடி வரான், ஓடி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், தவுடுகர் ஓடி 2 அந்த காளைகளையும் ஆற தழுவிக்கொள்கிறான், கட்டுப்பிடிச்சிக்கிறான். ஐயோ வந்துட்டிங்களா, அவங்கள நான் இத்தனை நாள் பார்க்காம இருந்தேனே அப்படின்னு அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறான்.
लेकिन जूरी की पत्नी बैलों को अपने दरवाजे पर देकर नाराज हो गई. ஆனா ஜூரியோட மனைவி இந்த 2 காளைகளையும் பார்த்தோன்னே அவளுக்கு கோவமாயிடுச்சு. அவளுடைய வாசப்படியில இந்த 2த்தையும் பார்த்தோன்னே, "நான் உன்னை எங்க வீட்டுக்கு தானே அனுப்பிச்சிருந்தேன், வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவர் "உன்ஹே நமக் ஹராம் கஹ்கர்" கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கலியா தேனே லகி திட்டத் தொடங்கிட்டா. அந்த மாடுகளை பார்த்து திட்டுறா, அது வசைபாடுறா. दूसरे दिन गया फिर से हीरा मोती को लेने आ गया. மறுநாளும் இந்த கயாங்கிறவன் அதான் மைத்துனன்றனான் இல்லையா, மச்சினன்னு நம்ம சொல்லுவோம். அவன் மறுநாளும் இந்த 2த்தையும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டான். इस बार वह बैलों को पैदल ले जाने के बदले गाड़ी में ले गया. இந்த முறை அவன் காளைகளை நடத்தி அழைத்து செல்வதற்கு பதிலாக வண்டிகளில் அழைத்து சென்றான். दिन भर उन दोनों से काम लेने के बाद शाम को फिर से उन्हें मोटी मोटी रस्सियों से बांध दिया और उनके आगे फिर से खूब सूखा பூஷா फेंक दिया. இப்போ என்னாச்சு, அந்த நாள் முழுவதும் அந்த 2 காளைகளுக்கும் நிறைய வேலைகள் கொடுத்த பிறகு ஈவினிங் டைமத்தில் ஃபிர்சே உன்ஹே அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவைகளை என்ன பண்ணுறான், தடிமனான கயறுகளால் 2த்தையும் கட்டி வச்சிடறான். அன்னைக்கு கட்டி வச்சு முதல் நாள் 2 உருகிட்டு ஓடி போச்சுல்ல, அதனால் உன்கே ஆகே அவங்களுக்கு முன்னாடி ஃபிர்சே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், உலர்ந்த வைக்கோல்களை வீசி விட்டு போகிறான். லெக்கின் தோனோனே குச் நஹி காயா, ஆனால் அது 2மே அதை சாப்பிடலை, ஏன்னா உணவு அதுக்கு புதுசாக இருக்குது. தபி பைரோ கி छोटी लड़की रोज आती और उन्हें 2 रोटियां खिला कर चली जाती थी. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அவனுடைய ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் ஓடி வந்து 2 மாடுகளுக்கும் ரொட்டிகள் 2 ஊட்டி விட்டுட்டு அவள் டெய்லி போகிறா. இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கிறான். இசி தர குச் தின் குஜர்த்தே கயே, இப்படி 2 நாட்கள் கொஞ்ச நாட்கள் கழிந்து விட்டது. குச் தின்னா கொஞ்ச நாள் கழிஞ்சிருச்சு. ஏக் ராத் தோனோ பைல் ரஷ்யோं தோடுகர் பாகனே கி தயாரி கர்னே லகி. இப்படி பல நாள் ஓடிவிட்டது. ஒரு நாள் இரவு 2 காளைகளும் அந்த கயறுகளை முறித்து கொண்டு அதை அறுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு தயாராகிட்டன. வே ரஷ்யோங்கோ தோடுனே கேலியே உசே சபானே லகே, அது என்ன பண்ணுது, அந்த கயரை அறுக்கணுங்கிறதுக்காக அதை போட்டு வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருக்குது. மகர் ரஸ்ஸி காஃபி மோட்டி தீ, ஆனால் அந்த கயறு வந்து நல்லாவே தடிமனாக இருந்துச்சு. தபி வகு லடுக்கி ஆயி, அப்போ அந்த குட்டி பாப்பா ஒன்று இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு வந்தா. அவர் உஸ்னே தோனோங்கி ரஷ்யோं கோல் தி, அப்போ அவன் என்ன பண்ணா, அந்த 2 மாடுகளினுடைய கயிறுகளையும் இவ அவுத்து விட்டா. கிந்து ஹீரா மோத்தி லடுக்கி கே ஸ்னேக கே காரன் நஹி பாக் சகே, இவ என்னதான் திறந்து விட்டாலும் சரி, அவளை பார்த்த உடனே அவகிட்ட இருக்கிற ஒரு அன்புனால இவங்க 2 பேரனாலையும் அந்த இடத்தை விட்டு போக முடியாமல் போயிடுச்சு. லடுக்கினே அச்சானக் ஷோர் மச்சானே சுரு கர்தியா, அப்போ இவ திடீர்னு என்ன பண்ணுறா, கூச்சலிட ஆரம்பிக்கிறா. சோர் மச்சானா கூச்சலிடுறது, கத்த ஆரம்பிச்சிடுறா. என்னன்னு தெரில, இவரை உடனே கத்த ஆரம்பிக்கிறா. லடுக்கிக்கு ஆவாஜ் சுன்கர் ஹீரா மோத்தி பாக் கடை குயே, ஐயோ இந்த பிள்ளை என்னத்துக்குடா கத்துது, நம்ம பாடு சிவனேன்னு இருக்கமென்னு சொல்லிட்டு இந்த 2 மாடுகளும் அந்த பொண்ணோட குரலை கேட்டவுடனே ஹீரா மோத்தி 2 பைல்ஸும் என்ன பண்ணுது, ஓடுது, குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. கயா தத்தா गाँव वालों ने दूर तक उनका पीछा किया. இந்த கயாவும் மற்றும் அந்த வில்லேஜஸ் இருக்காங்களே அவங்க 2 பேரும் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தூரம் வரைக்கும் அதை பின்னாடியே துரத்திக்கிட்டே போனாங்க. लेकिन हीरा मोती अपनी पूरी ताकत के साथ भागने लगी. ஆனால் ஹீராவும் மோத்தியும் தன்னுடைய ஃபுல் வலிமையை கொண்டு 2 பேரும் பயங்கரமாக ஓடுதுங்க. और इसी चक्कर में वे अपना रास्ता ही भटक गए. ஸோ இந்த ஒரு அவஸ்தையினால், இந்த ஒரு சூழலில் அது 2மே என்ன பண்ணிட்டு தன்னுடைய வழியை தவற விட்டுவிட்டன. இப்படி போகிறதுக்கு பதில் வேறு எங்கேயோ போயிடுச்சு. फिर एक दिन नीलामी में एक कसाई ने उन्हें खरीद लिया. அதுக்கப்புறம் யாரோ அதை பிடிச்சி வச்சிடுறாங்க, ஏலம் விடுறாங்க. நீலாமி அப்படின்னா ஏலம். ஏலத்தில் ஒரு கசாப்பு கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, இவங்கள வாங்கிட்டாங்க, அந்த 2 மாடுகளையும் வாங்கிட்டான். நீலாமு ஹோக்கர் தோனா உஸ் கசாயி கே சாத் சலே ஜா ரஹே தே. ஸோ ஏலத்துக்கு பிறகு அந்த 2 காளைகளும் அந்த கசாப்பு கடைக்காரனோடையே 2மே போய்கிட்டு இருந்துச்சு.
तभी दोनों को झुरी के घर का रास्ता पता लग गया. அப்போ ரெண்டுத்துக்குமே அந்த போகிற பாதை கொஞ்சம் தூரம் போன உடனே ஆஹா இது ஜுரி வீட்டுக்கு போகிற பாதையாச்சே, ஆஹா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, வா நம்ம ஓடிடலான்னு சொல்லிட்டு ரெண்டுமும் ஓட தொடங்கிருச்சு. उनके कमजोर शरीर में फिर से जान आ गई. அதுக்கு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ஆனாலும் அது உடம்புல ஒரு புத்துயிர் பெற்ற மாதிரி, திரும்ப உயிர் பெற்று வந்த மாதிரி என்ன பண்ணிருச்சு, ரெண்டுமும் உயிர் பெற்று ஓட தொடங்கிருச்சு. அவருவே பாகனே லகே ஓட தொடங்கி ஓட ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பாகத்தே பாகத்தே ஜூரி கே கர் பகுஞ்ச் கயே. ஓடி ஓடி எங்கே போய் நின்றுச்சு, ரெண்டும் ஜுரியோட வீட்டில் போய் நின்றுச்சு. அவர் அப்படி ஜஹக் ஜாக்கர் கடே ஹோ கயே. அதை எங்கே கட்டி போடுவானா ஜூரி, அங்கே போய் ரெண்டும் ஒன்றும் தெரியாத மாதிரி போய் நின்றுக்குச்சு. ஜுரி உன்ஹே தேக்தே ஹி தௌடா தௌடா ஆயா. அதை பார்த்தோன்னே ஜுரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, ஓடி வரான், தட்டுப்புட்டுன்னு ஓடி வரான். அவர் உன்கோ கலேசே லகா திலியா. அப்படியே கழுத்தோட கட்டி பிடிச்சிக்கிறான் ரெண்டுத்தையும். ஐயோ வந்துட்டிங்களா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பயல் பி ஜுரிக்கோ தேக்கர் காஃபி குஷ்டே. ஸோ இதுக்கெல்லாம் அவனை பார்த்தோன்னே பெருமகிழ்ச்சி. இதில் என்ன இத்தனை நேரம் கசாப்பு கடைக்குள்ள போயிருக்கோம், அவனை பார்த்தோன்னே அதுகளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தம்பி கசாயி பி பைலோங்கி தலாசுமே ஆ பகுஞ்சா. அப்போ இவனும் என்ன பண்ண, அந்த கசாப்பு கடைக்காரனும் இந்த காளைகளை தேடிக்கிட்டு, தலாஷ்னா தேடுதலில், அங்கு வந்தடைந்தான். ஜப் வகு பைலோங்கோ ஜபர்தஸ்தி லே ஜானே கேலியே ஆகே. அப்போ இவன் என்ன பண்ணுறான், ஏலத்தில் எடுத்திருக்கான் இல்லையா, அதனால இவன் வலுக்கட்டாயமாக அதை அழைச்சிட்டு போகிறதுக்கு வர்றான். ஆகே படா தோ அப்படி வந்தான் இல்லையா, வந்த உடனே மோத்தி நே உசே சீங்கு சே மார்க்கர் பகாதியா. அதோட கொம்புனால அவனை முட்டி துரத்தி விட்டுச்சு. अब ஜுரி மாத்திர நகி. அப்போ ஜுரி மட்டும் இல்லை, பல்கி உன்கி பத்னி பி, அவனுடைய மனைவியும் சேர்ந்துக்கிட்டு ஹீரா மோத்தி பர் பியார் கர்னே லகி. இதிலேருந்து என்ன பண்ணுறா, அவளும் அந்த மாடுகள் எத்தனை ட்ரிப்பு விட்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவன் வீட்டை தேடி வந்துடுதுன்னு உணர்ந்துடுறாங்க. இந்த ரெண்டு உயிரினமும் நம்மள்ட்ட அவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மாடுகள் மேலே அன்னையிலேருந்து ரொம்ப அன்பாயிடுறா அவளும். ஏன்னா அவள் திட்டிக்கிட்டு இருந்தா அவள் அம்மா வீட்டுக்கு போகலன்ட்டு. ஸோ அதுலேருந்து இவளும் ரொம்ப அன்பாயிடுறா. ஸோ இதுதாம்மா இந்த ஸ்டோரியோட பாட்டுக்காக சாராஞ்சு. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.